தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உங்களை நம்பி ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு வந்தா எக்ஸ்பைரி ஆன மெடிசனை வச்சுக்கிட்டு இந்த மருந்து காலாவதியாகி 2 வருஷம் ஆகுது. என்னமா நடக்குதுங்க? நாங்க செத்துட்டா யார் பதில் சொல்லுவா? தனியார் லாபில் நடக்கும் அவலங்கள். போட்டிருந்தா அதுக்கு எக்ஸ்பைரி ஆன வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்களா? எப்படி பார்க்காம இருப்பீங்க சார்? இப்போ நான் தான் வீடியோவே காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தான் நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க காட்டுறேன். நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள். தர்மபுரியில் அதிர்ச்சி. நான் ஏதோ உட்காந்து எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு வந்து வச்ச பின்னாடி நான் என்னடா இருக்குன்னு எடுத்து பார்த்தா எல்லாமே February 2022 எக்ஸ்பைரி. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவருக்கு கடந்த சில வாரங்களாக ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனை இருந்துள்ளது. அதனால் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் வசிக்கும் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு மருத்துவர் பாலசுப்ரமணியம் என்பவரை அணுகி தனது பிரச்சனை குறித்து கூறியுள்ளார். அப்போது ஜெகநாதனை பரிசோதித்த மருத்துவர் அவருக்கு அலர்ஜிக் பிரச்சனை இருப்பதாகவும் அதற்காக அலர்ஜிக் ஸ்கின் பிரிக் டெஸ்ட் எடுக்கும்படி தெரிவித்துள்ளார். அது மட்டும் இன்றி அந்த டெஸ்டை சத்திரம் தெருவில் இருக்கும் ராவ்ஸ் இரத்த பரிசோதனை நிலையத்தில் எடுக்கும்படி பரிந்துரைத்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்ட ஜெகநாதன் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் அந்த பரிசோதனை நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த லேபில் இருந்த ஊழியர்கள் ஜெகநாதனை டெஸ்ட் எடுப்பதற்கு 3500 ரூபாய் கட்டணமாக கட்ட சொல்லிவிட்டு மதியம் 2 மணிக்கு பரிசோதனைக்கு வரும்படி கூறியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து கிளம்பிய ஜெகநாதன் மீண்டும் மதியம் 2:30 மணியளவில் அந்த இரத்த பரிசோதனை நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதனிடையே அங்கிருந்த ஊழியர்கள் ஜெகநாதனை 2 கைகளையும் தண்ணீரில் கழுவும்படி சொல்லியுள்ளனர். அதன்படி ஜெகநாதனும் கைகளை கழுவிவிட்டு அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்துள்ளார். அப்போது அந்த இடத்தில் இருந்த ஒரு மேசையில் லேப் டெக்னீஷியன் 50க்கும் அதிகமான மருந்து குடுவைகளை எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்து வரிசைப்படி அடுக்கி வைத்துவிட்டு அங்குள்ள ஒரு அறைக்கு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் மேசைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஜெகநாதன் அங்கிருந்த மருந்து குடுவையை எடுத்து பார்த்தபோது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த மேசையில் இருந்த மருந்துகள் அனைத்தும் காலாவதியாகி இருந்தது. மேலும் அதனை எடுத்து சோதனை செய்தபோது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மருந்து குடுவைகள் 2022 பிப்ரவரி மாதத்திலேயே காலாவதியாகி இருந்தது. ஒரு கட்டத்தில் இதனால் ஆத்திரமடைந்த ஜெகநாதன் இது பற்றி அங்கிருந்த லேப் டெக்னீஷியனிடம், என்னமா இது, இந்த மருந்து காலாவதியாகி 2 வருஷம் ஆகுது, இந்த மருந்து தான் நோயாளிகளுக்கு போடுறீங்களா? எல்லா மருந்தும் அப்படிதான் இருக்கு, இங்க என்னமா நடக்குது என கோபமாக கேட்டார். அப்போது இதனால் பதற்றமடைந்த லேப் டெக்னீஷியன், நாங்க மருந்தை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் சார் என சொல்லிவிட்டு மீண்டும் அந்த அறைக்கு சென்றுள்ளார். இதனிடையே அதற்கு ஜெகநாதன், சரி காலாவதியாகாத மருந்தை எடுத்துட்டு வாங்க என்று கூறவே அதற்கு லேப் டெக்னீஷியன், அந்த மருந்து மட்டும் இல்லை, இனிமேல் தான் வரும் என மாற்றி பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ஜெகநாதன் அந்த லேப் டெக்னீஷியனிடம் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுள்ளார். ஆனால் அப்போதுதான் ஜெகநாதனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துள்ளது. அந்த லேபில் காலாவதி ஆகாத மருந்தே இல்லை என்று. அதன் பிறகு ஜெகநாதன் தனக்கு போட வேண்டிய மருந்து குறித்து கேட்டபோது, இப்பொழுதுதான் நாங்கள் சேலத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆர்டர் செய்துள்ளோம் என்றும் மேலும் மேலும் பொய்களை கட்டவிழ்த்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஜெகநாதன் அந்த லேபில் காலாவதியான மருந்துகளை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். தொடர்ந்து லேபின் மேலாளரிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது அவரிடம் இருந்து சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. அதே வேளையில் இது மிகவும் ஆபத்தான ஒன்று.
இந்த அனைத்து மருந்தும் தோலில் செலுத்திய பின்புதான் ஒவ்வாமை பற்றி அறிய முடியும். ஆனால் இந்த காலாவதியான மருந்தை தோலில் செலுத்தும் பொழுது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உண்டாகும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு நடந்த விஷயங்களை வீடியோவாக பதிவு செய்த ஜெகநாதன் அதை தருமபுரி சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தியிடம் புகாராக கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி அந்த புகாரில் இப்படிப்பட்ட லேப்களுக்கு எப்படி லைசென்ஸ் கொடுக்கப்படுகிறது, அந்த இரத்த பரிசோதனை மையத்திற்கு பரிந்துரை செய்த மருத்துவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். அங்கு பணிபுரியும் லேப் டெக்னீஷியன் அனைவரும் படித்தவர்கள்தானா என்பதை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட லேப் சீல் வைக்கப்பட்டு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஜெகநாதன் புகார் அளித்து 2 வாரங்கள் ஆகியும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசு அதிகாரிகளும் ஆமை வேகத்தில் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற இரத்த பரிசோதனை மையங்கள் படிக்காத பாமர மக்களை குறிவைத்து பணம் சம்பாதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே வேளையில் அவர்கள் மீது கொடுக்கப்படும் புகார்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இது குறித்து இணை இயக்குனர் சாந்தி கேட்டபோது, இந்த இரத்த பரிசோதனை நிலையம் தொடர்பாக தானும் மருந்தாய்வாளர் சந்திரா மேரியும் விசாரணை செய்துள்ளோம். தொடர்ந்து அங்கிருந்து காலாவதியான மருந்துகளை டிஸ்போஸ் செய்துவிட்டு கடை லைசென்ஸ் பற்றி ஆய்வு செய்தபோது அவை அனைத்தும் சரியாக உள்ளது. இதனிடையே இந்த புகாரில் இறுதி அறிக்கை வந்தவுடன் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சார், என்ன உங்கள் லேபில் எக்ஸ்பீரியான கிட்ட வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், வாங்க. வாய்ப்பு இல்லையா இல்லையா நான் காமிக்கிறேன், வாங்க. அந்த கிட்ட இல்லை, சரி இன்னொரு கிட்ட இப்போ எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்குல்ல, எடுத்துகிட்டு காமிங்க இப்போ எங்கிட்ட புதுக்கிட்ட. நீங்கள் ஏன் சார் என்ன விளையாடுறீங்களா? 2022 எக்ஸ்பைரியான மெடிசனை வச்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இத்தனை நாளாக. இப்போ நான் நேராக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இது இப்போ நீங்கள் இப்போ யார் எங்கே இருக்கீங்க? மீட்டிங்னா உங்கள் ஹையர் அஃபீஷியல் கான்டாக்ட் கொடுங்க, இல்லைன்னா நான் இப்போ மெயில் போட்டு விட்ருவேன். அதுக்கெல்லாமல் நேராக நான் கலெக்டரேட் போயிடுவேன். இப்போ எவ்வளோ உங்களுக்கு இது இருந்ததுன்னா எக்ஸ்பைரி ஒரு மெடிசன் எல்லாமே எக்ஸ்பைரியாக இருக்குது, அதை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா சார்? இப்போ நான் தான் வீடியோவே காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தான் நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க காட்டுறேன். நான் ஏதோ உட்காந்து எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு வந்து வச்ச பின்னாடி நான் என்னடா இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா எல்லாமே February 2022 எக்ஸ்பைரி ஆகிருக்குது. சரி, புதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. அப்புறம் நீங்கள் என்னை வர சொன்னீங்க, வர சொல்லி உணர்ந்து செக் பண்ணுறது, கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணி வந்து உக்காந்துட்டேன். உட்காந்து பின்னாடி இங்கே வந்து பார்த்தா இங்கே நீங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பைரி ஆனதை வச்சுருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? நான் சும்மாவாக பண்ணி கொடுக்குறீங்க? 3500 காசு வாங்கி தானே பண்ணி கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக பண்ணுறீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் வைக்கலாம் இதை எடுத்து? நான் வந்து உட்காந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து லேப் டெக்னீஷியன் எடுத்து வந்து வச்சுருக்கிறாரு, நான் விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அது என்றைக்கு தெரியுமா எக்ஸ்பைரி டேட்டு? February 2022. இப்போ 24 வரப்போகுது. 2 வருஷம் ஆகுது. ஏதோ 1 மாதம் 2 மாதம் இல்லை 23 இருந்தால் கூட பரவாயில்ல. 22 எக்ஸ்பைரியாக இருக்குது. எப்படி நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க? காசு வாங்கிட்டு உங்களுக்குலாம் அந்த அளவுக்கு உங்களுக்குலாம் லேபில் இது பண்ணிட்டு தெரியுறீங்க. நான் இப்போ எங்கே போகிறேன்னா போகிறேங்க, இல்லைங்க நான் பேசிக்கிறேன் வைங்க. என்னங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.